எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க காயு. இது நம்ம பாட்காஸ்ட் பாக்கெட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. உண்மையா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுங்க. என்ன அப்பப்ப அதை மறந்துடுறோம். அந்த மாதிரி நாம மறந்த கவனிக்காம விட்ட பல விஷயங்களை பத்தி தான் நம்ம பாட்காஸ்ட்ல பேச போறோம். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஞாபகப்படுத்த போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப சிம்பிள் பட் பவர்ஃபுல். என்ன போல வாழ்க்கை, உண்மையா பொய்யா? இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு பார்த்தோங்க. நமக்கு இதுல 3 டைப் ஆஃப் ஆன்சர் கிடைச்சது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இத 100% அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது குரூப் ஆஃப் பீப்புள் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்லாம் தெரியாது பட் நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது குரூப் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் வேற மாதிரி, நாங்க ஒண்ணு நினைச்சா லைஃப்ல வேற ஒண்ணு நடக்குது, இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு நீங்க நம்ப சொல்றீங்கன்னு திருப்பி குவஸ்டினை நம்மகிட்டயே கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸாக்டா என்னதான் ரியல்? சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டிருக்கோம், நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது சயின்ஸா, சைக்காலஜியா, இல்ல நம்ம மனசோட பவரா? இதெல்லாம் நமக்குள்ள நிறைய டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டின்ஸ் எல்லாம் உருவாக்குற விஷயங்கள்ங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக்க டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண நானும் கவியும் உங்க கூட சேர்ந்திருக்கோம். வாங்க எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ, திஸ் இஸ் கவி ஹியர். கரெக்ட் தான், எண்ணம் போல வாழ்க்கை. இத பத்தி நிறைய பேருக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். எனக்குள்ளயும் டவுட்ஸ் இருக்கு. அக்கா, இத பத்தி ஒரு 4-5 क्वेश्चंस என்கிட்ட இருக்கு. ஹோப் திஸ் வில் ஹெல்ப் ஃபார் எவ்ரிஒன். கேக்கட்டுமா? ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எண்ணம்னா என்னக்கா? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எண்ணம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் எண்ணம் பத்திய கருத்து வெவ்வேறா இருக்கும். உண்மைய சொன்னா இந்த உலகத்துல நடக்கிற பல விஷயங்களுக்கே காரணம், அடிப்படை ஆரம்ப ஸ்பார்க் அதுதான். நாம தூங்கும் போது வர்ற கனவு மாதிரி முழிச்சிட்டு இருக்கும் போதும் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஒரு வாய்ஸ். யார்கிட்டயும் பேசாம நமக்குள்ள கேக்குற அந்த இன்னர் வாய்ஸ், இது நடக்குமா, இது நடந்தா எப்படி இருக்கும், அந்த பொருள் தான் எண்ணம். இது சில நேரம் நம்மள பயமுறுத்தும், சில நேரம் செல்ஃப் கான்பிடென்டா நிறுத்தும். ஒரு தாட், ஒரு ஐடியா, ஒரு இமேஜினேஷன், அது முடிஞ்சு போன விஷயமாவும் இருக்கலாம், நடக்கிறதாவும் இருக்கலாம், அல்லது ஃபியூச்சரை பத்தின கற்பனையா கூட இருக்கலாம். நல்லத நினைச்சா நல்ல எண்ணம், கெட்டத நினைச்சா கெட்ட எண்ணம். சிம்பிளா சொல்லணும்னா எண்ணம் நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அது நம்ம உணர்வுகளையும், நம்ம முடிவுகளையும், நம்ம பாதையையும் ஷேப் பண்ணும். அவ்வளவுதான். நைஸ்கா. ஓகே, என்னோட செகண்ட் क्वेश्चन வந்து, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா நினைக்கிறோம் அப்படிங்கிற போது அது ரிலேட்டடான விஷயத்தையே வந்து நம்ம அதிகமா பாக்குறோம், கேக்குறோம், பேசுறது, கேள்விப்படுறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது சயின்ஸா இல்ல சைக்காலஜியா? சொல்ல போனா சயின்ஸ், சைக்காலஜி ரெண்டுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பத்தி பார்ப்போம். நம்ம பாடியோட சீஃப் மாஸ்டர் பிரெயின். அதே மாதிரி ஐம்புலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இத ரெண்டையும் இணைக்கிற சிஸ்டம் தான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட பிரெயின்ல இருக்கு. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்ம ரிசீவ் பண்றோம். பாக்குறது, பேசுறது, உணர்றது, இந்த மாதிரி. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, இவ்வளவு விஷயமும் நம்ம கவனத்துல இருந்தா என்ன ஆகும்? நம்ம குழப்பங்கள் அதிகமாகி மனசோர்வாயிடும். இங்கதான் இந்த ஸ்பெஷல் சிஸ்டம் ஒரு குட்டி போஸ்ட் ஆபீஸ் மாதிரி வேலை செய்யுது. எல்லா விஷயங்களையும் ரிசீவ் பண்ணி நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் பிரெயினுக்கு அனுப்பிட்டு மீதி அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடும். ஒன்ஸ் பிரெயின் அந்த மெசேஜ் வாங்கினதும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எண்ணங்களையும் செயல்களையும் நம்ம பாடிக்கும் மனசுக்கும் ஆர்டர் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் ஆர் ஏர்போர்ட்ல இருக்கீங்க. அப்போ உங்க நோக்கம் என்னவா இருக்கும்? உங்க ட்ரெயின் ஆர் பிளைட்ட பத்தி அறிவிப்பு வந்தா கேட்கணும்ட்டு. ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க, நம்மள சுத்தி எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும், பலவிதமான சத்தங்கள் இருக்கும், ஆர் நாமளே கூட ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நம்ம காதுல விழும். இதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இது எப்படி நடக்குது? உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெளிவா நீங்க உங்க மனசுட்ட சொல்லிட்டீங்கன்னா, நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கான வேலைகளை நம்ம பிரெயின் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்படிதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்குது. ஓகே, நம்ம பிரெயின் தான் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுது அப்படின்னாலும் இது எப்படி நம்ம நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டு இருக்கு? இது எப்படி நடக்குது? சரி, ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு பையனுக்கோ இல்ல ஒரு பொண்ணுக்கோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாரு? என் ஃப்ரெண்டுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இத செஞ்சா அவன் கோபப்படுவான், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா எங்களுக்குள்ள இருக்கிற ட்ரஸ்டே பிரேக் ஆயிடும், இந்த மாதிரி பல விஷயங்களை புரிஞ்சு வச்சிருப்பாரு. ஈவன் தோ அவருக்கு ஏகப்பட்ட ஒர்க், பிஸி, கமிட்மெண்ட் இருந்தாலும் தான் ஃப்ரெண்டுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்குவாங்க.
அப்படி இருக்கும்போது நமக்குள்ளேயே நமக்காக மட்டுமே வேலை செய்யற மூளையோ மனமோ நாம உண்மையிலே ஆசைப்படுற நினைக்கிற விஷயங்களை எப்படி செய்யாம இருக்கும்? நம்ம மூளையில இருக்கிற ஸ்பெஷல் அந்த சிஸ்டம் நம்ம நம்பிக்கையோட ரொம்பவே கனெக்டடா இருக்கும். நாம எதை நம்புறோமோ, எதுல முழு கவனத்தை செலுத்துறோமோ, எதுல ஆழமா ஈடுபடுறோமோ அதற்கு ஆதரவா இருக்கிற தகவல்களையே அது அதிகமா தேர்ந்தெடுத்து நமக்கு காட்டும். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அது ஃபில்டர் பண்ணிரும். அதனாலதான் ஒரே சூழ்நிலைய சிலர் வாய்ப்புகளாகவும் சிலர் பிரச்சனைகளாகவும் பாக்குறாங்க. இதே காரணத்தாலதான் ஒரு உண்மை இல்லாத தோன்றும் சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு மிகவும் நம்பிக்கை தகுந்த விஷயமா தெரியுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, அத பத்தி நீங்க எப்படி திங்க் பண்றீங்கங்கறத பொறுத்துதான் அந்த உணர்வின் தாக்கம் தீர்மானிக்கப்படுகிறது. வேற மாதிரி சொல்லணும்னா, உங்க பிரெயின்ல இருக்கிற சிஸ்டம் உங்களுக்கு சாதகமா செயல்படுமா அல்லது பாதகமா செயல்படுமாங்கிறது உங்களோட நம்பிக்கையை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுது. சாதகமா பாதகமா புரியல, இத பத்தி கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. இங்க எல்லாமே தாட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் தான். உதாரணத்துக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சரி செய்யறதுக்காக நீங்க சில விஷயங்கள்ல கவனம் செலுத்துறீங்க. எப்படி நம்மளோட தாட்ஸ் இருக்கு அப்படின்னா, எங்களுக்குள்ள பிரச்சனையே வரக்கூடாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது, ஃபைட்டே வரக்கூடாது. இங்க நம்மளோட எண்ணங்கள்ல ஹைலைட்டா இருக்கிற வார்த்தை என்ன? ப்ராப்ளம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை. இந்த மாதிரி வார்த்தைகள் எந்த மாதிரியான உணர்வை கொடுக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு பதிலா நமக்கு உண்மையில என்ன வேணும் அப்படிங்கறத தெளிவா நினைக்கணும். எப்படின்னா, நாங்க ஹாப்பியா இருக்கோம், நாங்க ரொம்ப லவபிள் கப்பலா இருக்கோம், எங்களோட ரிலேஷன்ஷிப் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இங்க ஹைலைட் ஆகிற வார்த்தைகள் என்ன? மகிழ்ச்சி, அன்பு, அமைதி. நீங்க கேட்கலாம், இது எல்லாமே ஒண்ணுதானே, ஃபைனலி எனக்கு அதுதானே வேணும், நான் எப்படி நினைச்சா என்னன்னு. ஆனா ஒரு சூழ்நிலையை நினைச்சு பாருங்களேன், எங்களுக்குள்ள சண்டையே வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கும் போது உங்க கவனம் ஃபுல்லாவே சண்டைங்கிற வார்த்தையில தான் இருக்கும். இது நடந்தா சண்டை வந்துருமா, அது நடந்தா சண்டை வந்துருமான்னு உங்க மனசு பதட்டமாக ஆரம்பிச்சிரும். நீங்க எந்த விஷயத்துல அதிக பதட்டம், பயம், ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்க குடுக்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு முக்கியமானதுன்னு நினைச்சு அந்த ஸ்பெஷல் சிஸ்டம் பிரெயினுக்கு அனுப்பிடும். அதுக்கேத்த மாதிரி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். பதிலா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். அதை நினைக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வந்து மாறும். நாங்க ஹாப்பியா இருக்கோம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நிறைய பேசுறோம், அந்த மாதிரி ரொம்ப ஒரு குட் வைப் வந்துரும். இந்த மகிழ்ச்சியான மனநிலையில ஒரு இந்த ஸ்ட்ராங்கான ஃபீலிங்க நீங்க உள்ள அனுப்பும் போது உங்க ஸ்பெஷல் சிஸ்டம் அதை அக்செப்ட் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பிடும். உடனே பிரெயின் அதை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்தாற் போல உடலுக்கும் மனசுக்கும் செயல்பட உத்தரவு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த உறவுல அன்பு, மகிழ்ச்சி, அமைதி உருவாகிற அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். இதுதாங்க வித்தியாசம். அதனாலதான் உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணுமோ அதுல உங்க எண்ணத்தையும் கவனத்தையும் வைக்கணும். உங்களுக்கு விருப்பம் இல்லாதது, உங்களுக்கு வேண்டாததுல உங்களை கவனத்தை செலுத்த வேண்டாம். நாம நினைக்கிறது எப்படி நடக்கும், எங்க நடக்கும், எந்த மாதிரி நடக்கும்னு அதிகமா யோசிக்கவே வேண்டாம். அதை எல்லாமே நம்ம மனசும் நம்மளோட ஸ்பெஷல் சிஸ்டத்தையும் பாத்துக்கும். நாம நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், முடிவுல நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் கவனம் செலுத்துவது. இத சொல்லும் போது நான் புக்ல படிச்ச ஒரு அழகான கோட் ஞாபகம் வருது. நல்லது என்றும் கெட்டது என்றும் எதுவும் இல்லை, நம்முடைய சிந்தனை தான் ஒன்றை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுகிறது. ரொம்ப நல்லா இருக்குக்கா. ஒன் லாஸ்ட் क्वेश्चन, இது எப்படி நம்ம லைஃப்ல ஈஸியா அப்ளை பண்றது? இதுக்கான டிப்ஸ் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. சரி, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தரேன், இத நான் ஃபாலோ பண்றது. ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அதுல உங்க லைஃப்ல நீங்க எதெல்லாம் நடக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நடுவுல ஒரு கோடு போட்டு அப்படியே ஆப்போசிட்ல பாசிட்டிவா என்னென்ன வேணுமோ அதை அவுட்கம்மா எழுதிக்கோங்க. இதை ஏன் எழுதணும், நினைச்சா போதாதா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம தாட்ஸ் எங்கெங்கயோ போய் கடைசியில ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். அப்போ நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனோட அலைன் ஆகாம போயிடும். சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது இம்போசிஷன் எழுதுனது ஞாபகம் இருக்கா? அப்ப டீச்சர் என்ன சொல்லுவாங்க? சொல்லிட்டே எழுதுங்க, அப்பதான் உங்க மூளையில ரெஜிஸ்டர் ஆகும்பாங்க. அதே தாங்க கான்செப்ட். நீங்க எழுதும் போதும் சொல்லும் போதும் உங்க பிரெயின் அதை அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணும். அதனால உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் தெளிவா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இத ஒரு 21 டேஸ் படிச்சுட்டு வாங்க. ஒரு ஹோல் டே எவ்வளவோ வேலை செய்யறோம். ஒரு 10 மினிட்ஸ், காலையில தூங்கி எழுந்ததும் உங்களுக்காக ஒரு 5 மினிட்ஸ், படுத்து தூங்கும் பொழுது ஒரு 5 மினிட்ஸ், இது அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் போக போக அதை நீங்க மனப்பாடம் பண்ண அப்படியே ஃபீல் பண்ணி நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க.
நீங்க உங்க மூளையில பதிவு செய்யற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அது நிறைய வாய்ப்புகளாக தெரிய வரும். இத நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு நம்ம பேசின இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்க போறோம். இது நம்ம பாட்காஸ்ட். நான் உங்க காயு. விரும்புவதை மட்டுமே நினைப்போம், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறட்டும். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்.